வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் எண்ணியலில் எடுத்துக்காட்டு 1.24 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே எடுத்துக்காட்டு 1.23 வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.24 இங்கே ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டேர்ம் வந்து ஆகியவை சமமானவையா, இது ரெண்டும் வந்து சமமானவையா என்னன்னு கேட்டுட்டு எனில் பண்பின் பெயரை கூறுக. இது ரெண்டும் சமமாக இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டு அது என்ன பண்போட இதில் இருக்குன்னு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை எடுத்து வந்து சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உள்ளதை 3 × -4 + 6 ஓகே ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை ஒன்றி சால்வ் பண்ணுவோம். இப்போ -4 இருக்குது, இங்கே +6 இருக்குது. இதில் +6ல் -4 போச்சுன்னா மீதி எவ்வளவு 2 +2. இப்போ 3 × 2 ஏற்கனவே உள்ள 3, இந்த 3 அடுத்து எழுதிக்குவோம். இதை சால்வ் பண்ணது எவ்வளவு 2 ஓகேவா, ஈக்குவல் டு 6 ஓகேவா. அடுத்து இந்த டேர்மு 3 × -4 ஹோல் ப்ராக்கெட் ப்ளஸ் 3 × 6 ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணுவோம். அடுத்து இதை பார்ப்போம். 3யும் -4யும் பெருக்கினா எவ்வளவு 3 × 12 மைனஸ் குறி போட்டுக்கணும். -12 ப்ளஸ்ஸு 3 × 18 ஓகேவா. இப்போ 18ல் -12 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும், மீதி 6 +6 ஓகேவா, +6. இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து சமமாக இருக்குது பாருங்கள். இது ரெண்டையும் பாருங்கள், 6 6ன்னு சமமாக வந்திருக்கு. இப்போ கொஷினை உள்ளதை அப்படியே எடுத்து எழுதிட்டு சமம் அப்படின்னு எழுதிடணும். அப்படியே கொஷினில் உள்ளதை எடுத்து எழுதுங்க. +3 × 6 இது ரெண்டுத்தையும் எழுதியாச்சு. இது வந்து ஆகியவை சமம் அப்படின்னு எழுதிடுவோம். ஆகியவை சமம் ஓகே. இது வந்து என்ன பண்பு அடிப்படையில் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பெருக்கலின் அடிப்படையில் இருக்குது. அடுத்து வந்து இது வந்து கூட்டலின் அடிப்படையில் இருக்குது. ஃபஸ்ட்டு பெருக்கல், அடுத்து வந்து கூட்டல் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலான்னா பெருக்கலின் கீழ் கூட்டலின் பரிமாற்று பண்பை பெருக்கலின் கீழ் கூட்டலின் பங்கீட்டு பண்பை நிறைவு செய்கிறது. பெருக்கலின் கீழ் கூட்டலின் பங்கீட்டு பண்பை நிறைவு செய்கிறது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.